வி.எஸ். ராமன் பொது உடைமை திராவிட தமிழ் தேசிய இயக்கங்கள்லாம் ஒன்றிணைந்து விட்டது அப்படின்னு முதலமைச்சர் சொல்றாரு. எல்லாம் எங்களுடைய பகைவரை எதிர்த்து நிற்கிறதுல அந்த மைய புள்ளியில மிக சரியா இருக்கிறோம். இந்த ஒன்றாதல் கண்டு மறைந்து விட்டார் அப்படின்னு முதலமைச்சர் பேசுறாங்க. நல்லக்கண் அவருடைய நூற்றாண்டு விழாவில் ஒரு மேடையில் அந்த தமிழ் அமைப்பு சார்ந்த தலைவர்கள்லாம் மேடையில் இருக்கிறாங்க. அந்த மேடையில் ஒரு முதலமைச்சர் பேசுவது அது சார்ந்தான கருத்துக்கள் தான் அது பேச முடியுன்றது. இன்னொரு எதிர்ப்புத்தரப்பான கருத்துக்கள் உள்ளவர்களை பற்றி பாராட்டி பேச முடியாது. சங்கமம் அப்படின்னு சொல்றாரு. இந்த சங்கமத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய பாஜக கரைந்து விட்டது. இல்ல அப்படின்னு நம்ம அதாவது அப்படின்னு அவர் நினைக்கிறாருன்னா அவருடைய நிலைப்பாடு அது. ஆனால் அதே நீங்கள் எங்கள் வாழ்வும் அதே நீங்கள் எங்கள் வாழ்வும் எங்கே வளமும் வங்காத தமிழ்நாட்டை சங்கே முழங்கின இதே பாரதிதாசன் சொல்லியிருக்காரு. அதே பாரதிதாசனையும் பாரதியாரையும் திருவள்ளுவரையும் உலகம் முழுவதும் பட்டு தொட்டெல்லாம் கொண்டு செல்வது இந்த நாட்டின் பிரதமர் தான். மாங்கி பாத்திலே உலகத்திலே தொன்மை வந்த தமிழ் மொழின்னு இன்னைக்கு சொல்லியிருக்காரா இல்லையா? மாங்கி பாத் நிகழ்ச்சியில் சொல்லியிருக்காரா இல்லையா? அப்படி என்றால் இத்தகைய தமிழுக்கு பெருமை சேர்த்தது தமிழகத்தில் உள்ள தலைவர்கள் அல்ல, தேசிய தலைவர் தேசத்தினுடைய பிரதமர் தான் உலகம் முழுவதும் சொல்லியுள்ளார். அதே போல் முதலமைச்சர் அவர்கள் என்ன சொல்றாரு? பொது உடைமை இயக்கம், திராவிட இயக்கம், தமிழ் தேசிய இயக்கம் ஆகிய மூன்றும் ஒரே ஒண்ணுதான் சொல்றாரு. இது யாராவது ஒரே அணியில இணைந்து விட்டது, ஒரே அணியில இருக்கிறாங்க. தமிழ் தேசியம் பேசிய அரசியல் கட்சிகள் இலங்கை நிலைமை என்னன்னு உங்களுக்கு தெரியும். தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் இன்னைக்கு எவ்வளவு பெரிய தலைவர்கள்லாம் முகவரி இல்லாமல் இருக்கிறாங்க. திராவிடம் என்ற மாயை குழப்பி பிராமணேசத்தை என்ற எதிர்ப்பான கொள்கையை உருவாக்கி ஓட்டு என்ற வங்கிக்கான பெட்டகம் தான் இந்த திராவிடம் என்ற மாடல். இதை கால்டுவெல் உருவாக்கியவர். அந்த உருவாக்கினால் அவர்கள் அதை போட்டு என்னை ஓட்டுக்காக அவர் நிலைப்பாடு பிரச்சாரம் செய்கின்றார். இல்ல அங்கெல்லாம் போக வேண்டாம். எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார்னு சொல்றாங்க. பாஜக உள்ளே நுழைய முடியாதா சார்? உங்களுக்கு இப்படிதான் நீங்க 2014 இருந்தே இந்தியா முழுதும் சொன்னீங்க உள்ளே நுழைய முடியாது, உள்ளே நுழைய முடியும் சொன்னீங்க. நீங்க 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க எப்படி கூட்டணி அமைச்சீங்க? கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸ் சுத்தந்த உள்ள கட்சியா? ஆம் ஆத்மி காங்கிரஸ் சுத்தந்த உள்ள கட்சியா? அப்ப எதிரும் முதிருமான ராகுவும் கேதும் சிந்தனை உள்ளவர்களை கருத்து வேறுபாடு இருந்தாலும் ஒன்றிணைந்து பாஜக வீழ்த்தமிழ் நினைச்சீங்களா இல்லையா? உங்கள் திட்டம் காங்கிரஸ் கட்சிக்கு 100க்கு மேல உங்களை தாண்ட முடியலையே. இந்தியா முழுவதும் பாஜகவால் வெற்றி பெற முடிந்தது. ஆனா தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் நீங்க அதாவது ஒரு விஷயம் சார் 2 எம்பி இருந்தது. இன்னைக்கு ஆட்சியில் மையம் கொண்டு தேசிய அளவில் இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 1967க்கு பிறகுதான் தமிழ்நாட்டில் பொய்யான வாக்குகளை கொடுத்து மக்களை திசை மாற்றி தவறான கருத்துக்களை சொல்லி திராவிட முன்னேற்ற கழகம் மாறி அதுதான் முதலமைச்சர் சொல்றாரு. 4 சீட்டு கூட நீங்க இனி வாங்க முடியாது. இதே திமுக நாடாளுமன்ற தேர்தலிலும் சட்டமன்ற தேர்தலிலும் முகவரி இல்லாத இதே சென்றது. உங்களுக்கு காலம் உங்களுக்கு என்ன நடந்தது உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி செய்த தவறினால் இன்னைக்கு 2021 ஆட்சியில் அமைஞ்சிருக்காங்க. ஆட்சியில் அமர்ந்த பிறகு நீங்க எல்லாம் சொல்லிக்கலாம் சார். ஆட்சியில் உங்களை நீங்க இதே சொல்லக்கூடிய உங்களை வட இந்தியாவில் சட்டமன்ற தேர்தலையோ அல்லது வட இந்தியாவில் நாடாளுமன்ற தேர்தல் ஏன் உங்களை கூட்டு போகல? நீங்க சனாதனத்தையும் இந்து தேவையெல்லாம் பேசுறதுல கூட்டு போகல சொல்லுங்க. ஏன் உங்களை கூப்பிடல சார்? இந்தியாவில் உள்ள காங்கிரஸ் கட்சியில் கூட்டணி அங்க வைக்கக்கூடிய பல கூட்டணி தலைவர்கள் பிரச்சாரம் செய்தாரு. ஏன் திமுகவை பிரச்சாரம் செய்ய கூப்பிடல? ஏன் கூப்பிடல? மம்தா பானர்ஜி மேற்கொள்கிறத ஏன் கூப்பிடல? ஏன் மற்ற கட்சி கூப்பிடல? ஏன் கேரளத்தில் உங்களை கூப்பிடல? ஏன் போவல சொல்லுங்க. ஏன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மேடை தமிழ்நாட்டில் யாரை எதிரியாக அவர்கள் கட்டமைத்திருக்கிறாங்க? பிரதமர் போலன்னு கேட்பாரு சார். அதுல உங்களுக்கு ஏன் சார் அதை பற்றி கவலை? அப்படிதான் நீங்கள் அதாவது முழுக்க தமிழ்நாட்டை பிரச்சாரத்தை போல எப்படி தமிழ்நாட்டை பொறுத்தவரை என்ன இயக்கம் என்பது ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற பொருளை இருக்கதாக திணித்து இதுதான் திராவிடம் என்று பொய்யாக சொல்லி மெக்சிகோ தேர்தல் நடக்குது. பிரதமர் அமைச்சு பிரச்சாரம் ஒன்றும் புதிதல்ல. ஆகவே அந்த மேடையில் கம்யூனிஸ்ட் சித்தாந்தவாத தலைவரான அந்த தலைவர் தியாகி அந்த தலைவருக்கு வரவுள்ள நடத்தல் பேசுவது அவருடைய அந்த கூட்டணி கட்சிக்கு மட்டுமல்ல அந்த அமைப்புகளை சார்ந்த தமிழ் தேச தலைவர்களுக்கு ஒரு பாராட்டு விழா இப்படிதான் பேச முடியும். அதுதான் அவர் பேசினார். அதுல பாஜகவை அவதூறாக பேசினார், பாஜகவை மறைமுகமாக தாக்கி பேசணும். அது எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்க? இன்னைக்கு சார் 12% வாங்கிருக்கோம் சார் தமிழ்நாட்டுல. நீங்க சாதாரணமா நீங்க இந்த விஷயங்களை தாண்டி நாங்கள் வலுவாக இருக்கிறோம் அப்படின்னு முதலமைச்சர் சொல்றதை ஏற்றுக்கொண்டு தானே ஆகணும். வலுவாக இல்லைன்னு உங்களால சொல்ல முடியுமா? இதே வலுவாக நீங்க 2014 ஏன் தோத்தீங்க? 2016 ஏன் தோத்தீங்க? 2020 ஏன் ஜெயிச்சீங்க? 2021 10 ஆண்டுகள் அப்புறம் நீங்க ஜெயிச்சீங்க. அந்த 10 ஆண்டு நீங்க எங்க சார் போனீங்க சார்? இந்த இடத்துல பாஜக என்ன ஜெயித்தது அப்படிங்கிற கேள்வியும் வருது இல்ல? பெர்சன்டேஜ் பாருங்க சார், பெர்சன்டேஜ் பாருங்க சார். மக்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டுல தேசியம் வளர வேண்டும், தேசிய கட்சிங்க தமிழ்நாட்டில் ஆட்சி செய்ய வேண்டும் என்று இளைஞர்கள் முடிவு செய்து விட்டார்கள்.
திராவிட சிந்தனை உள்ள பொய் என்ற மாயை வீழ்த்தி தேசியம் என்ற சிந்தனை வர வேண்டும், தமிழகத்தில் தாமரை மலர வேண்டும் என்று மக்கள் மட்டுமல்ல இளைஞர்கள் முடிவெடுத்து விட்டார்கள். பாஜக கூட என்ன சார் கொள்கை கூட்டணி இருக்கு? இது பாஜகவோடு இருக்கக்கூடிய கொள்கை கூட்டணி அவங்க சொல்றாங்க நாங்கெல்லாம் கொள்கை கூட்டணியா இருக்கிறோம். இது எப்படின்னா யோக்கியா வரான் ஜம்பெடுத்து உள்ள மாதிரி இருக்குது நீங்க சொல்றத பார்த்தா வந்து எனக்கு கொள்கை நாகரிகமா கொண்டு போலாம் சார், நாகரிகமா கொண்டு போலாம். இதே திமுக பிரதமர் வாஜ்பாய் பேர்ல 5 ஆண்டுகளா இருந்தீங்களா இல்லையா? இதே திமுக பிஜேபி சட்டமன்ற தேர்தலில் ஒரு கூட்டணி அமைச்சீங்களா இல்லையா? அவங்க சொல்றாங்க தமிழ் தேசியம் பொது உடைமை திராவிடம் கொள்கை கூட்டணி சொல்றாங்க. நீங்க பாஜகவும் பாமகவும் கொள்கை கூட்டணியா? அது உங்களால சொல்ல முடியுமா? இல்ல சார், நான் அதுக்கு தான் பதில் சொல்றேன். அப்ப திமுகவுடன் பாஜக கூட்டணி 2 முறை கூட்டணி அமைச்சது, அது கொள்கை கூட்டணியா சொல்லுங்க. ஒரு அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர பகைவனும் இல்லை. 2001 கலைஞர் ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தோடு தான் அவங்க கூட்டணி அமைத்தாங்க, உங்களுக்கு தெரியும். அப்பெல்லாம் ஒண்ணு சார், பிஜேபி வீழ்த்த வேண்டும், பிஜேபி வீழ்த்த வேண்டும் ஒரே இலக்கு நோக்கி அவங்க பண்ணிக்கிறாங்க. அதுதான் வலுவான கூட்டணி சொல்றாங்க. அது வலுவான கூட்டணி அல்ல, வலுவிழந்த கூட்டணி சார், வலுவான கூட்டணி அல்ல, வலுவிழந்த கூட்டணி. அந்த கூட்டணி என்பது நிக்கட்டுமா போகட்டுமா என்ற நிலைப்பாடு உள்ளது. இவர்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் இன்னைக்கு இப்ப தொடர்ந்து ஏதாவது பிரச்சனை வந்தா டெல்லியில அப்படி யார் சொன்னாங்க நாங்க வலுவாக இல்லைன்னு யாராவது சொன்னாங்களா? இன்னைக்கு அவர் சொன்ன கருத்துல இருந்து யாராவது கூட்டணி கட்சிகள் மாறுபட்டாங்களா? என்ன சார் இப்போ நடந்து கிட்டத்தட்ட ஒரு 10-20 நாளாக தமிழ்நாட்டில் நடக்கிற கொலைகளும் கொள்ளைகளும் வழிப்பறிகளும் கஞ்சா போதைகளும் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவரே சொல்கிறாரா இல்லையா? விடுதலை சிறுத்தையே சொல்லுதா இல்லையா? அப்போ காங்கிரஸே திமுக ஆட்சியினுடைய அவலத்தை கண்டு ரோட்டில் வாழமரம் நடக்கூடிய போராட்டம் பண்ணாங்களா இல்லையா? அப்போ இது யாருது கூட்டணி உள்ளது பண்ணாங்க? இதுக்கு எதிராக நீங்க என்ன பண்றீங்க சார்? தமிழ்நாட்டுடைய எதிர்க்கிறேன்னா சார் ஒரு நிமிஷம் சார், இன்னைக்கு அண்ணாமலை எடுத்த அஸ்திரம் தமிழ்நாட்டுடைய மக்கள் என்ன தப்பு இருக்கு? தியாகசீலன் சார், நீங்க போராட்ட வடிவத்தை கூட முறையா கையாளவில்லை அப்படிங்கற இந்த ஆட்சியை விடியா ஆட்சிக்கு முடிவு கட்டுங்கள் என்று அண்ணாமலை தன்னையே வருத்தி கொண்டு சாட்டையால் வருத்தி கொண்டால் எவ்வளவு பெரியது. அது நீங்க பெருமடைங்க சார், அது நீங்க பெருமடைங்க சார். இது வலுவான போராட்ட வடிவமா அப்படிங்கறாங்க. இது மக்களுக்கான விழிப்புணர்வு போராட்டம். தமிழ்நாட்டு மக்களுக்கு திமுக ஆட்சி கூட்டணியும் சேர்ந்து இதே உங்களுடைய கொள்கை கூட்டணிகள் இல்லைன்னா நீங்க இணைந்திருக்கீங்களா சேர்ந்து நடத்துனீங்களா சார்? ஒரு விஷயம் சார், இதுல பிஜேபி எடுத்த முடிவு. அதுக்காக பாட்டல் மலிச்சா நீ வான்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க. இதுல தமாக நீ வான்னு சொல்ல முடியும். இது பிஜேபி நிலைப்பாடு. இது பிஜேபி எடுத்த முடிவா அண்ணாமலை எடுத்த முடிவா? அண்ணாமலை மட்டும் தான் அடிச்சுக்கிறாரு சார். அவர்தான் தலைவர் சார், அவர்தான் அடிக்க முடியும், அவர்தான் இது பண்ணிருக்காரு. அதுக்கு இன்னொருத்தர் யூரோப்பா அடிக்கணும், நாம் அடிக்க முடியுமா? இல்ல நாம் அடிக்க முடியும் சொல்லுங்க. அப்படிப்பட்ட நான் இனிமேல் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லதே செய்வேன், யாரு கெடுதல் செய்தாலும் விட மாட்டேன் என்று ஆயிரம் சொல்ல முடியுமா? ஏன் இவங்க திமுக சொல்லல? அண்ணாமலை கேள்விக்கு திமுக சொல்ல ஒழுங்கா பதிலே வரல சார். ஒவ்வொரு கேள்விக்கும் அண்ணாமலை ஒவ்வொரு கேள்விக்கும் நாங்கள் கொள்கை கூட்டணி அமைச்சிட்டோங்கிறாங்க. அதை நம்மளால செய்ய முடியல அப்படின்னா அவர் சொல்லக்கூடிய இன்னொரு லைன், எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார்கள், சரிதானே? திமுக வைத்திருக்க கூட்டணி கொள்கை கூட்டணி அல்ல. ஓட்டு வாங்க வேண்டும், சிறுபான்மை மக்களை திசை திருப்பி பெரும்பாலும் பிஜேபி மதவாதம் என்று பொய்யான பிரச்சாரத்தை அப்படி என்ன செஞ்சாங்க சொல்லுங்க. இது தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரத்தை நீங்க பார்க்கலையா? சட்டமன்ற தேர்தலில் பார்க்கலையா? நாடாளுமன்ற என்னென்ன பிரச்சாரம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணலையா? சொல்லுங்க. பிஜேபி காரன் உள்ள வந்துருவான், விடாத, எனக்கு ஓட்டு போடு, தாலி எடுத்து முஸ்லிம்களுக்கு கொடுத்துருவாங்க. என்ன தப்பு? இந்துக்களுடைய தாலிகளை எடுத்து முஸ்லிம்களுக்கு கொடுத்துருவாங்க சொன்னது யார் சார்? என்ன தப்பு இருக்குது சார்? பெரும்பான்மை மக்களுக்கு ஆமா நீங்க பாதுகாப்படுவீங்களா? ஏன் இதே நீங்க வைக்கப்பட பங்களாதேஷ் மக்கள் சிறுபான்மை பாதிக்கிறாங்களே, நீங்க வைக்கப்பட்டீங்களா? நீங்க பங்களாதேஷ் பிரச்சனையே கிடையாது. நீங்க சொல்லுங்க சார். சார் உங்க உள்ள ஒரு சின்ன பிரேக். எப்படி ஆதரிக்க முடியுது? ஒரு ஜனநாயக நாட்டுல தேவ பாஷை, நீஷ பாஷை இப்படிலாம் கொண்டு வர்றது சரியா? இல்ல நீங்க பேசி சொன்னீங்க, என்ன சொல்றீங்க சொல்லுங்க. இந்த சார், அதாவது இந்தியாவில் சமஸ்கிருதத்தினுடைய அது சமஸ்கிருதம் தேவ பாஷை அப்படின்னு ஏன் சொல்றேன்? அதெல்லாம் கடந்து தான் நம்ம நிக்கிறோம். சரி, இதே நீங்க வார்த்தை மனுஷத்தை பற்றி பேசுறீங்க, இப்ப யாராவது பின்பற்றாங்களா? நீங்க ஆதி காலத்துல இருந்து, அதாவது தமிழ்நாட்டுல ஆட்சியை பிடிக்கிற தமிழ் என்ன பாஷை? இல்ல சார், இல்ல இது இல்ல மனுஸ்மிருதியை யாரு பின்பற்றணும்னா எதுக்காக மனுவோட சிலையை கொண்டு போய் நீதிமன்றம் முன்னாடி இதெல்லாம் கேட்டு புடிச்சு போச்சு. தமிழ்நாட்டு மக்கள் இன்னைக்கு இளைஞர்கள் வந்து மனுஸ்மிருதியை பற்றி யாரா பின்பற்றாங்களா? இல்ல. அவங்கவங்க பாட அவங்க தமிழ் என்ன பாஷை? புதுசா பேசுறீங்க. சமஸ்கிருதம் தேவ பாஷைனா சார் தமிழ் என்ன பாஷை சொல்லுங்க. இதே இல்ல நீங்க இந்த கேள்வி தமிழ் என்ன பாஷை? தமிழ் இது என்ன பாஷை? என்ன பாஷை? இந்த கேள்வி தமிழ் என்ன பாஷை? சமஸ்கிருதம் நீச பாஷை என்ன பாஷை? இப்ப நீங்க பேசிட்டு இருக்க இந்த தமிழ் என்ன
பாஷை. இந்த கேள்வி எவ்வளவு கேட்க முடியுமா? இது நீச பாஷையா? இது இழி பாஷையா? தமிழ்நாட்டில் தமிழ் இது கேவலமான பாஷையா? உருதுல பேசாதீங்கன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க ஐயா, சார், அத பேசாதீங்க. அவர் தமிழ்ல தான் பேசுறாரு. அவர் உங்ககிட்ட உருதுல பேசுறீங்க. சரி, ரைட். அவர் சொல்லல. இன்னொன்னு அவங்க உருதுக்கு பணம் ஒதுக்கல. எந்த மொழியில பேசுறீங்க? ஐயா, கவர்மெண்ட் பணத்தை உருதுக்கு சார், கொடுத்தாங்க. ஆமா சார், அறுதலைத்துறை சார், ஆலயங்களில் சமஸ்கிருதத்தில் வேதங்களை ஓதக்கூடியவர்கள். ஆகவே மத்திய அரசு அதோட நிலைப்பாடு கொண்டு வந்திருக்கு. நீங்க தமிழ்நாட்டில் இந்து சமய அறநிலையத்துறை வச்சிருக்கீங்களே, நீங்க எந்த கோயிலை கட்டுறீங்க சொல்லுங்க? ராஜாக்களும் மன்னர்களும் இலக்கியாளர்களும் வாங்கி குவித்த கெட்டிய கோயில்களை நீங்க என்ன ஆட்டை போட்டு போறீங்க? நீங்க இதெல்லாம் பேச சார், உங்களுக்கு நீங்க ஒண்ணு இந்தியா இருப்பீங்க, நீங்க நீங்க இதுக்கு பதில் சொல்லிட்டீங்க. அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது சார். வந்து நான் அடுத்த கேள்விக்கு போய் விவாதம் தமிழ்ல நடக்குது. விவாதத்தை பேசுறவர் தமிழ்ல பேசுறாரு. ஆனா செத்து பாடையில் போன ஒரு பாஷை, அது தேவ பாஷையும் நீச பாஷைன்னு சொல்றதுக்கு ஒருத்தருக்கு நீங்க சடங்குகள் சம்பிரதாயங்கள் சாஸ்திரங்கள் எந்த இதற்கு எதிராக தமிழர்கள் சுயமானம் அடைய வேண்டும், தமிழர்கள் தன்மானம் அடைய வேண்டும். இந்த கருத்துக்களை சொல்லக்கூடிய தலைவர் திராவிடம் சமஸ்கிருத வேதங்களை எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. சுயமனத்தை நீங்க பேசாதீங்க. சுயமனத்தை ஒவ்வொருத்தரா பேசுறாங்க. அவர் பேசி முடியட்டும். 1932 அவர் நாங்க பேசும்போது விடலையே சார். 1932 ஆண்டு கோயம்புத்தூர் பீளமேட்ல எல்பிஜி பள்ளிக்கூட, அந்த பள்ளிக்கூடத்துல அன்னைக்கு பெரியார் ஆய்வு செய்யும் போது பல நெடுமாறன் அவர்களை பத்தி கேட்டீங்க. நான் சொல்றேன், எல்லாம் வல்ல இறைவன் வாழட்டும் சொல்லிக்கிறார். இறைவனே அவரே சொல்றாரா இல்லையா? அதுக்கும் இதுக்கும் நாங்க சம்பந்தம் அப்படின்னு சொல்லி தலைப்பு என்ன? அவர் பாட்டுக்கு ஏதோ ஒண்ணு பேசிக்கிட்டு இல்ல சார், நீங்க தமிழ்ல குர்ஆன்ல பேசாதீங்க. அப்பா நீங்க குர்ஆன்ல தமிழ் தேசத்தை பற்றியோ திராவிடத்தை பற்றியோ பேசுவதற்கு பாஜக உரிமை இல்லை. அவர் ஒரே ஒரு கேள்வியை கேட்டாரு. உங்களுக்கு நோக்கம் என்ன சார்? இந்தியாவில் காங்கிரஸ் கட்சி திமுக நோக்கம் என்ன? இந்துக்களுடைய பெரும்பான்மை என்ற சித்தாந்தத்தை வீழ்த்த வேண்டும், இந்துக்கள் கலக்க. ஆமா, உண்மைதானே சார் சொல்றேன். உண்மை உங்களுக்கு சார். நீங்க நல்ல ஒரு வாய்ப்பு கொடுங்க சார். சமஸ்கிருதத்தை தேவ பாஷைன்னு சொல்றீங்க, தமிழை வளர்த்தோம் அப்படின்னு சொல்றீங்க. ரெண்டை எப்படி ஏத்துக்கிறது? ஒரே மாதிரியே தட்டுல வைக்கிறீங்களா சார்? பிரதமரே சொல்ற மூத்த மொழி தமிழ் மொழின்னு சொல்றாரா இல்லையா? அந்த மொழிக்கு என்ன தமிழ் மொழி தூக்கி தூர போடு. சமஸ்கிருதத்தை 1488 படி ஒவ்வொருத்தரா பேசட்டும் சார். ஒரு விஷயம் சார், அதாவது உங்களுக்கு விஷயம் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, நாம ஒரு கருத்துல சொன்னா நாம வந்து திமுகவுக்கு எல்லாமே என்ன ஒரு விஷயங்களுங்க. நீங்க எல்லாம் என்ன பேசுறீங்க? மக்கள் உங்களை பார்த்துக்கிறாங்க சார். தமிழ்நாட்டு மக்கள் உங்களை தெளிவாக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இதே நீங்க சமஸ்கிருதத்தை பற்றி பேசுறீங்களே, நீங்க தமிழை வளர்த்தோம் உங்க வீட்டுல நடக்கிற யாரை கொண்டு குடிச்சு பண்றீங்க நீங்க சொல்லுங்க. நீங்க சமஸ்கிருதம் தமிழ், தமிழுக்கு என்ன செஞ்சீங்கன்னு சொல்லிருங்க. அதுக்கு அடுத்து கடந்து போயிடலாம். பிரதமர் பேசினார், ரேடியோல பேசினார். வள்ளுவனை உலகம் முழுக்க போடுவாரு, பிரான்ஸ்ல வச்சிருக்காரு. எங்க பார்த்தாலும் நிதியை கம்மியா ஒதுக்கி இருக்கீங்களா சார்? நிதியை கம்மியா ஒதுக்கி இருக்கீங்களா? அது ஒவ்வொரு பட்ஜெட்ல வரும்போது பண்ணுவாங்க சார். ஒவ்வொரு பட்ஜெட்ல தொடர்ந்து எல்லா பட்ஜெட்லயும் எப்படி இருக்கு? எல்லாம் பண்ணிருக்கீங்க சார், சொல்லுங்க. அதெல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியுமா சார்? தமிழுக்கு அதெல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியுமா சார்? நீங்க இது எப்படிங்க அர்த்தம் இருக்கு சொல்லுங்க. எல்லாமே என்ன சார் தமிழுக்கு பண்ண முடியுமான்றீங்க? மக்கள் ஓட்டு போட்டுருக்காங்க சார். 3வது வாட்டி பிரதமர் மோடி ஆட்சியில் அமைச்சிருக்காங்க சார். அதுக்காக எல்லா அநியாயமும் பண்ணுவோம் சார். அதனால அநியாயம் பண்ணுவோம் சார். பிஜேபி ஒழிச்சுக்கிட்டு நீங்க அதனால அநியாயம் பண்ணுவோம். நீங்க ஓட்டு போட்டதுக்காகவே உங்களுக்கு சார் அப்பலாம் கிடையாது சார். அநியாயம் பண்ணுவோம் சார். ஓட்டு போடுறாங்க. அதாவது நல்ல சீ விடாதீங்க. இதெல்லாம் வந்து மக்கள் ஓட்டு அநியாயம் பண்ணுவோம் சார். யாரு எப்படி எல்லாமே மக்கள் பார்த்து கொண்டிருக்காங்க. 2026ஆம் ஆண்டு அதனால தான் சார் தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கக்கூடிய நிலைப்பாடை கொண்டு வருவோம் சார். வந்து தமிழ்நாட்டுல 10 கோடி மக்கள் பேசக்கூடிய தமிழை நீங்க தேவ பாஷைன்னு ஏற்க மறுக்கிறீங்க. சரி, கோயில்ல தேவாரம் திருப்புகள் இதெல்லாம் இருக்குல்ல, திவ்ய பன்னீர் தமிழ்ல தானே இருக்கு, எல்லாமே தமிழ்ல தானே இருக்குது. நீங்க எந்த பள்ளிக்கூடத்துல தமிழ்நாட்டில் திமுக பெரியாரிசம் அண்ணாயிசம் கும்மிடி பூண்டி தாண்டி தெரியாதவர்கள் தேசத்துல ஒண்ணு சொல்றாங்க. அந்த தலைவருடைய கொள்கையை நீங்க பேச்சு கூட சொல்ல மாட்டீங்களா? அவர் ஒன்னு பேசுவார், என்ன கேள்வி கேட்டாலும் அவர் கூட தான் பேசுவார். தேவாரம் பன்னீர் ஆண்டுகளுடைய வரலாறு நீங்க ஏதாவது ஒரு கோயில்ல நீங்க சொல்றீங்களா? எந்த கோயில நீங்க ஒழுங்கா பண்றீங்க? ஆகமத்துல ஆகமத்தை நீங்க பின்பற்றீங்களா சொல்லுங்க. ஆகமத்தை நீங்க பின்பற்றீங்களா சொல்லுங்க சார். உங்களுக்கு ஒரு விஷயம் சார், அங்க அந்த கோயில ஆட்டைப்பட நீங்க நிக்கிறீங்களே வந்து சொல்லுங்க. உங்களுக்கு தமிழ்நாட்டை ஒரு சிறிய இடைவெளி